ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு 2 நாளாக ஒரு காய்ச்சல் மாதிரி ஆயிடுச்சுங்க. தொண்டையெல்லாம் வலி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு இந்த வாய்ஸ் கொடுக்குறதே ஒரு மாதிரியாக இருக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஏதாவது ஒரு காரசாரமாக சாப்பிடும் போல் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இதை செஞ்சேன் இன்றைக்கி. காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம மசாலா வடை செய்வோம் இல்லைங்களா, அந்த வடைக்கு வந்து பீட்ரூட் வந்து இது கூட ரொம்ப சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து தான் நான் அந்த வடை சுடுறேங்க. அது வந்து பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அந்த பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வடை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இப்போது பீட்ரூட் வந்து 2 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற வச்சேங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா காய்கறி தான் நம்ம நிறைய சேர்த்துக்க போகிறோம். அதனால் இது அரைக்கும்போது என்ன பண்ணணுன்னா, நல்லா மையா அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பீட்ரூட் கட் பண்ணி போடும்போது அது வந்து நல்லா பைண்ட் ஆகும். நம்ம கொரப்பாக அரைச்சிட்டோன்னா நம்ம வந்து பைண்ட் ஆகாது. அதனால் இந்த டிப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா மையா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த இந்த பீட்ரூட்டை நல்லா குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி அப்புறம் பூண்டு இதை மட்டும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி கலந்துட்டானா இந்த மாதிரி தாங்க வரும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு அடுப்பில் வந்து கடாய் வச்சு அங்கே எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூடு வேண்டாங்க. அப்போ தான் நம்ம வந்து நம்ம வந்து பீட்ரூட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகுங்க. ரொம்ப சூடாயிட்டான்னா போட்ட உடனே அப்படியே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேவர் வச்சுட்டு இந்த வடையை தட்டி போடுங்க. நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போது ஒவ்வொன்றா இப்போ வந்து நம்ம எடுத்து போட்டுடலாங்க. அது வந்து நல்லா இப்போ பைண்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வந்து நல்லா மையாக அரைச்சதுனால நல்லா பைண்ட் ஆகும். இல்லாட்டி நம்ம வந்து கொரப்பாக அரைச்சிருந்தா இது வந்து அது கூட பைண்ட் ஆகாது. அது தனித்தனியாக பிரிஞ்சிருங்க. வடை போட்டுடுறேன். இதை வந்து முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வடை வந்து சூப்பராக வருங்க. இது வந்து குழந்தைங்க வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா காய்கறி நிறைய இருக்கிறதுனால. வெறும் வடையை நீங்கள் வந்து மசால் வடை செஞ்சு கொடுத்தா அது வந்து சில பேருக்கு வந்து அந்த உடம்புக்கு வந்து ஒத்துக்காது. சின்ன குழந்தைங்க வந்து மோஷன் போகிற மாதிரியே இருந்துகிட்ருக்குங்க. அதனால் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் நல்லது. அவங்க காய்கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க டீயோடு இது சாப்பிட்டா. நான் வந்து இது எத்தனையோ முறை நான் பண்ணியிருக்கேங்க. ஆனால் வீடியோ எடுத்து போடல. இந்த மாதிரி சரி வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு வடை. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு பேட்ச் அப்படியே போட்டுடலாங்க. போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த காய் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி வடை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்றைக்கி வந்து எங்களோட ஊரில் வந்து கிளைமேட் வந்து நான் வெளியே போய் எடுக்கலைங்க, எனக்கு முடியல, வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டேங்க. உங்கள் ஊர்லெல்லாம் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.